எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் என்ன சார் தமிழ்நாடு அரசியல் களத்துல நடந்துகிட்டு இருக்கு? நேற்றைக்கு 3 எம்எல்ஏக்கள் ஆதவர்ஜுனா தலைமையில வந்து அதிமுகவிலே இணைஞ்சிருக்காங்க. என்ன சார் உணர்த்துது? குதிரை வேகத்துல குதிரை பேரம் நடக்குதா? தான் என்கிற அகம்பாகவும் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சியும் தனக்கு கீழ்தான் எல்லோரும் என்கிற ஆணவமும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மட்டுமல்ல அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தையே அளித்திருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக வீழ்ச்சிக்கு முழு முதற் காரணம் எடப்பாடியார் தான், வேற யாருமே கிடையாதுங்கிறீங்களா சார்? வேற யாருமே கிடையாது, அவரும் லீமா ரோஸும். தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் படம் இல்லாம, ரட்டள சின்னம் இல்லாம அந்த முகத்தை கொண்டு போய் எங்கேயாவது காட்ட சொல்லு சார். இன்னைக்கு அதிமுக முகம் எடப்பாடி தான் சார். எடப்பாடி தான் சார் 234 தொகுதிக்கும் போய் தனியால பிரச்சாரம் பண்ணாரு. அவர் பிரச்சாரம் 47 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஏன் வேற யாரும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? யாரையும் விடல, இவர் யாரையும் விடல. இன்னொரு 8 பேர் வரைக்கும் போவாங்க. இன்னும் 8 பேர் வரைக்கும் தாவேகாவுக்கு போவதற்கு தயாரா இருக்காங்களா சார்? ஆமா, கடைசியா எடப்பாடி திமுகலையோ தாவேகாலையோ அணைஞ்சிருவாரு. சார் ஏன் சார் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள், குறிப்பாக வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்? என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரவு கேட்கிறார். திமுக ஆதரவோடு முதலமைச்சராக முயற்சி செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வழிவகை செய்யணும். அவர் வந்து எதிர்த்து ஓட்டு வேலுமணி சொன்னா கூட லாஜிக் இருக்கு. நீங்க வேலுமணி சொன்னா கூட லாஜிக் இருக்கு. எதுக்கு எடப்பாடி மேல பழி போட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது யாருங்க? எடப்பாடியார் சார். லீமா ரோஸ் கையெழுத்து போட்டதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க. நான் என்னுடைய அத்தனை கருத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன். அறிவுள்ள எந்த கட்சிக்காரனாலும் அதை செய்வேனா? மானமுள்ள, ரோசமுள்ள, சூடுள்ள, சொரணையுள்ள, அறிவுள்ள, சுயநினை உள்ள முழு மனிதனாக இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு கள்ள லாட்டரி கும்பலினுடைய தலைவனின் மனைவியை தன்னுடைய கட்சியில் இணைத்து இது போன்ற எதிர்கால விளைவுகள் ஏற்படும் என்று யூகிக்காமல் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பார்களா? இன்றைய சூழல்ல அதிமுக தாவேகாவுல கரைந்து விட்டு நாம எடுத்துக்கலாமா சார்? பணத்துக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யப்பட வைக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு சார் டீலிங்க? கேளுங்க, எடப்பாடி கேளுங்க, அவரு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். அவர் 300 வாங்கிட்டாராம், எடப்பாடி 300 வாங்கி இருக்காரு சீட்டு கொடுக்கறதுக்கு. இவங்களுக்கு எல்லாம் 30 கொடுத்திருக்காங்க. சோ தாவேகாவுக்கு போன எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் 30 கோடியா? 30 சீட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு 300. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவுடைய முன்னாள் எம்பி, அதிமுகவுடைய பற்றாளர், எம்ஜிஆர் பற்றாளர் திருமிகு கே.சி. பழனிசாமி இருந்துள்ளார். வணக்கம் கேசிபி சார். வணக்கம்ப்பா சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் தமிழ்நாடு அரசியல் களத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு 4 பேர், நேற்றுக்கு 3 பேர், இன்னைக்கு ஒருத்தர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. எல்லாரும் தாவேகாவில இணைஞ்சுட்டாங்க. குறிப்பாக இசகி சுப்பையா என்ன பண்ண போறாருன்னு தெரியல, அவரும் இணைஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு 3 எம்எல்ஏக்கள் ஆதவர்ஜுனா தலைமையில வந்து அதிமுகவிலே இணைஞ்சிருக்காங்க. என்ன சார் உணர்த்துது? குதிரை வேகத்துல குதிரை பேரம் நடக்குதா? இல்ல, குதிரை பேரம் நிச்சயமா நடக்குது. ஆனால் அதற்கு காரணம் என்ன? ஓகே, அதிமுகவை வலுவாக, மகிழ்ச்சியாக எல்லோரையும் அரவணைத்து வைத்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது. எல்லோரையும் கட்சியை விட்டு நீக்கிறத ஒரு பொழுதுபோக்கு மாதிரி செய்து கொண்டு இருக்கிற பொழுது இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதது ஆயிடும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, வேலுமணி போன்றவர்கள் திருப்ப வந்து அந்த பொறுப்புகளை எந்தெந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டார்களோ அந்த பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை வழங்கி இருந்தால் ஒருவேளை அவர்கள் அதிமுகவிலேயே தொடர்ந்து இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுத்து விடுகிறார். மறுத்துவிட்ட உடனே அவர்கள் மாற்று முகாமுக்கு தேடி செல்கிறார்கள். ஏன் எடப்பாடி மறுக்கணும்? குறிப்பாக வந்து அவங்க கட்சியை உடைச்சிட்டு கிட்டத்தட்ட அது பிளவுதான். எடப்பாடி பேசுற ஒரு லாஜிக் இருக்குல்ல சார்? எடப்பாடி பேசுறதுல ஒரு குறை இருப்பதாக நம்மளால எதுவும் கருத முடியலையே சார். அவர் லாஜிக்ல தானே கேட்கிறாரு. என்ன லாஜிக் சொல்லுங்களேன். நான் இப்படித்தான் யாராவது எடப்பாடி ஆதரிக்கிற ஒரு ஆளு கூட நல்லா விவாதம் பண்ணணும்னு நினைச்சேன். எடப்பாடி என்ன லாஜிக்ல இந்த கட்சியை நடத்துறாரு, என்ன லாஜிக்ல இதெல்லாம் செய்யறாரு, இத கொஞ்சம் கேளுங்களேன்.
சார் கட்சிக்கு அவர் தானே சார் பொதுச் செயலாளர், அவர் தானே சார் சுப்ரீம் பவர், அவர் சொல்றதானே சார் அவங்களுடைய சபார்டினேட்ஸ் கேட்டாகணும். இப்போ வரைக்கும் ஆன் பேப்பர்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எடப்பாடி தானே சார் பொதுச் செயலாளரா இருக்காரு. அதாவது இது அடிமைகளின் குழு தலைவராக இருப்பவர் கட்சியினுடைய தலைமை அல்ல, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. ஒரு அரசியல் கட்சி என்பது அனைவராலும் அனைவருக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதுல அந்த சுப்ரீம் லீடர் அப்படிங்கறதெல்லாம் அவர் முகத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கணும். ஆமா சார், அவர் முகத்துக்கு தான் சார் சீட்டு கொடுத்திருக்காங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க. காலங்காத்தால எனக்கு நல்லா வாயில வந்துருப்பா. அந்த மூஞ்ச பார்த்து அவனாவது ஓட்டு போடுவானா சொல்லு. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் படம் இல்லாம, ரட்டள சின்னம் இல்லாம அந்த முகத்தை கொண்டு போய் எங்கேயாவது காட்ட சொல்லு சார். இன்னைக்கு அதிமுக முகம் எடப்பாடி தான் சார். எடப்பாடி தான் சார் 234 தொகுதிக்கும் போய் தனியால பிரச்சாரம் பண்ணாரு. அவர் பிரச்சாரம் 47 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஏன் வேற யாரும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? யாரையும் விடல, இவர் யாரையும் விடல. விட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. ஈரோட்ல இடைத்தேர்தல் நடந்த பொழுதே சொன்னேன், நான் பிரச்சாரத்துக்கு வர்றேன்னு சொன்னேன். அதெல்லாம் வேணான்ட்டாரு. இவருக்கு சொல்லுவாங்கல்ல, திருமண வீடுன்னா இவர் தான் இருக்கணும், இளவு வீடுனாலும் இவர் தான் இருக்கணும், எதாக இருந்தாலும் இவர் தான். அதாவது தான் என்கிற அகம்பாகவும் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சியும், தனக்கு கீழ்தான் எல்லோரும் என்கிற ஆணவமும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மட்டுமல்ல அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தையே அளித்திருக்கிறது. இன்னைக்கு அதிமுக வீழ்ச்சிக்கு முதற் காரணம் எடப்பாடியார் தான், வேற யாருமே கிடையாதுங்கிறீங்களா சார்? வேற யாருமே கிடையாது. அவரும் லீமா ரோஸும். 11 தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி, 11வது தோல்விக்கு அவருக்கு கூட இருக்கிற உதவுகிற நண்பர் நண்பி ரோஸ். சார் இந்த தோல்விக்கு லீமா ரோஸ் எப்படி சார் பொறுப்பாங்க? அவங்க சாதாரணமா லால்குடியில இருந்தாங்க சார். அவங்க எப்படி சார் ஒட்டுமொத்தமான இன்றைய அதிமுகவின் இந்த நிலைக்கு ஓகே, இந்த குதிரை பேரத்துல மிக முக்கியமான முகமே லீமா ரோஸ் அவர்கள் தானா சார்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி தானே அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாரு. யார் அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாரு? அவங்க என்ன 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துல பொறுப்புல இருந்தாங்களா? இல்ல அதிமுக ஆரம்பிக்கிற போது அமைப்பு செயலாளராக இருந்தாங்களா? யாருங்க அந்த அம்மா? ஜெயலலிதா அம்மா காலத்துல கள்ள லாட்டரி கும்பலை ஒழிக்கணும்னு சொல்லி குடும்பத்தோட தூக்கி சிறையில வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு விரட்டி வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இவர் அவங்கள கொண்டாந்து 1 மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னால கட்சியில சேர்த்து போட்டியிடுறதுக்கு சீட்டை கொடுத்து அதுக்கு நிறைய பணம் எல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கு அந்த அம்மா அந்த பணபலத்தை வச்சு இந்த கட்சியை உடைச்சிட்டு இருக்காங்க. ஓகே சார், வேலுமணி சிபாரிசுன்னு சொல்றாங்களே சார். லீமா ரோஸ் உள்ள வந்ததுக்கு எடப்பாடி மட்டுமே காரணம் இல்ல, வேலுமணியோட சிபாரிசும் இருக்குங்கிறாங்களே சார். நீங்களே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இவர் தான் சுப்ரீம் போர்ஸ், இவர் தான் தலைமை, இவர் எடுக்கிறதா முடிவுன்னு. வேலுமணி சொன்ன இவருக்கு அறிவு இல்லையா? எடப்பாடிக்கு அறிவே கிடையாதா? வேலுமணி 1000 சொல்லுவாருங்க. இன்னைக்கு கூட வேலுமணி அவர் தான் ஃப்ளோர் லீடர்னு சொல்றாரு. எடப்பாடி ஏத்துக்கிறாரா? பைசா வாங்கிட்டாங்க. எடப்பாடி பல்கா ஒரு அமௌண்ட் அந்த அம்மாட்ட இவர் எவ்வளவெல்லாம் கட்சி தலைவர் ஆகிறதுக்கு செலவு பண்ணாரோ அதை லீமா ரோஸ் கிட்ட பேசி மொத்தமா வாங்கிட்டு கட்சி அந்த அம்மா கையில இன்னைக்கு கொடுத்துட்டாரு. சோ இன்னைக்கு அதிமுகவை ஆட்டி படைப்பது லீமா ரோஸ் அவர்கள் தானா? ஆமா, லீமா ரோஸ் அண்ட் எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார், லீமா ரோஸ் ஆட்டி வைக்கிறாங்க, எடப்பாடி ஆடுறாரு. சார் நேத்திக்கு ஒரு 3 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க சார், இன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காங்க. வரிசையாக தாவேக்காவுக்கு 4 பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு 4 பேர். இன்னைக்கு 4 பேரா? ஓகே சார், ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 7 பேர் மொத்தமா. இன்னொரு 8 பேர் வரைக்கும் போவாங்க. இன்னும் 8 பேர் வரைக்கும் தாவேக்காவுக்கு போவதற்கு தயாரா இருக்காங்களா சார்? ஆமா, கடைசியா எடப்பாடி திமுகலையோ தாவேக்காலையோ அணைஞ்சிருவாரு. ஓகே, சோ அவர் என்ன நோக்கத்துக்கு அதிமுக தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அதை அவர் அடைந்து விடுவார். என்ன நோக்கத்துக்காக தலைமை பொறுப்புக்கு வந்தாரு சார்? அதிமுகவை அழிப்பது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வந்தார். அதிமுகவின் கடைசி பொதுச் செயலாளராக அவர் வரலாற்றில் இடம் பிடிக்க நினைக்கிறார். அந்த நிலையை அவர் அடைந்து விடுவார். ஓகே சார். சார் ஏன் சார் அதிமுக எம்எல்ஏக்கள், குறிப்பாக வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஏன் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்? என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரவு கேட்கிறார். திமுக ஆதரவோடு முதலமைச்சராக முயற்சி செய்கிறார். ஒரு கட்சி ஒரு தேர்தல் முடியுது. நாங்கெல்லாம் பார்த்த அரசியல் எப்படின்னா, தேர்தல் முடிஞ்சோன்னா எல்லாரையும் கூப்பிட்டு எந்தெந்த தொகுதியில ஜெயிச்சோம், எந்தெந்த தொகுதியில தோற்றோம், தோல்விக்கான காரணம் என்ன, அடுத்த தேர்தலுக்குள் நம்மை தயார் பண்ணுவது எப்படி, கட்சியை பலப்படுத்துறது எப்படின்னு பேசுவாங்க. இவர் எல்லா எம்எல்ஏவையும் கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு? திமுகவோட சேர்ந்து நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், இவ்வளவு சம்பாதிக்கலாம், உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வரும்,
என்று கணக்கு போட்டு சொல்லி அந்த ஆசைகளை அவர்களுக்கு உண்டாக்குகிறார். இன்னைக்கு ராஜினாமா செய்தவர்கள் எல்லாருமே வந்து தியாகசீலர்களா சார்? அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வந்து அவங்க பதவி ராஜினாமா பண்ணலையா சார்? அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வந்து கட்சியை உடைக்கலையா சார்? எல்லாருமே வேலுமணி உட்பட எல்லாருமே தியாகசீலர்களா சார்? அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே எடப்பாடி அவங்க தியாகின்னு நான் சொல்லல. முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி, இரண்டாவது குற்றவாளி வேலுமணி. முதல் குற்றவாளி யார்? எடப்பாடி பழனிசாமி யோகியர் அல்ல. சரி, முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி, இரண்டாவது குற்றவாளி வேலுமணி. சார் இன்னைக்கு பாஜக பாணியில வந்து தாவேகா குதிரை பேரம் பண்ணிருக்காங்க சார். நீங்க எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பாளர்னு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு பாஜக மாடல் ஆட்சியில சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணாங்களோ அதே தான் வந்து இன்னைக்கு விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடியூரப்பா என்ன பண்ணாரோ அதே தான் வந்து இன்னைக்கு விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல அது ரைட். அதுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி, இப்ப காங்கிரஸ் கட்சி போல எடப்பாடி பழனிசாமி பலகீனம் ஆயிட்டாருன்னு சொல்ல வர்றீங்களா? கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாருன்னு சொல்ல வர்றீங்க. அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக கட்சியை ஒழிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமாக கட்சியை ஒழிச்சிட்டாரு. அதானே சொல்றீங்க? ஏன் வந்து தாவேக்காவை ஆதரிக்கணும்? பவருக்கு தானே சார் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க. அதிமுக திமுக கூட்டணி வந்துற போது கூட்டணி உருவாகலையே சார். சோ அத ஒரு காரணமா வச்சு ஏன் வந்து தாவேக்காவுக்கு தாகணும்? எதாக இருந்தாலும் தன் கட்சி மீதும் தன் கட்சி தலைமை மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிற வகையில் ஒரு கட்சியினுடைய தலைவர் நடந்து கொள்ளணும். அதுல நடந்து கொள்ளவில்லை என்றால் இது போல சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். ஓகே சார். அவங்க மதுராந்தகம் எம்எல்ஏ சொல்றாங்க ஒரு 15 விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு 15 நாள் தான் ஆகுது. 15 நாள்ல வந்து அம்மாவின் ஆட்சியை பார்த்தேங்கிறாங்க. என்ன சார் 91 96 அம்மாவின் ஆட்சி அதை பார்த்திருக்காங்களா? அதன் காரணமா தான் வந்து எல்லாரும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா? ஏன் 91 96 அம்மாவின் ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லையா? நல்லாட்சியா இருந்தா 96 சார், நல்லாட்சியா இருந்தா 96 மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கணும்ல சார். வரலையே சார். எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் அதுல இருந்தாங்கல்ல. சரி, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியினுடைய 2021 ஆட்சியை விட 91 ஆட்சி நல்லா தான் இருந்தது. சரிங்க சார். சார் இவங்க 15 நாள்ல அம்மாவின் ஆட்சியை பாத்தங்கிறாங்களே சார். அப்படி என்ன சார் விஜய் வந்து அம்மாவின் ஆட்சியை கொடுத்துட்டாருங்கிற கேள்வி வருது இல்ல சார்? அது அவங்க கிட்ட தானே கேட்கணும். நான் என்ன அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறாளா இல்ல அவங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சனா? அது அவங்க கிட்ட தானே கேட்கணும். ஓகே சார். அப்படின்னா வந்து அதிமுக கட்சி வந்து டிஸ்பாண்டில் ஆயிடுச்சு நாம எடுத்துக்கலாமா சார்? அதிமுக கட்சி தாவேகாவில் கரைந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமியின் மீது அவர்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அதுதான் காரணம். மாற்று முகாம் தேடி அவர்கள் பயணிக்கிறார்கள். அந்த மாற்று முகாம் என்கிற பொழுது ஆளுகிற கட்சியை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அவர்கள் அப்படி பயணிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தது லீமா ரோஸ் மூலமாக எடப்பாடி பழனிசாமி செய்து கொடுத்திருக்கிறார். சார் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வழிவகை செய்யணும். அவர் வந்து எதிர்த்து ஓட்டு வேலுமணி சொன்னா கூட லாஜிக் இருக்கு. நீங்க வேலுமணி சொன்னா கூட லாஜிக் இருக்கு. எதுக்கு எடப்பாடி மேல பழி போட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது யாருங்க? எடப்பாடியார் சார். லீமா ரோஸ் கையெழுத்து போட்டதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க. நான் என்னுடைய அத்தனை கருத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன். அறிவுள்ள எந்த கட்சிக்காரனாவது அதை செய்வானா? மானமுள்ள, ரோசமுள்ள, சூடுள்ள, சொரணையுள்ள, அறிவுள்ள, சுயநினை உள்ள, முழு மனிதனாக இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு கள்ள லாட்டரி கும்பலினுடைய தலைவனின் மனைவியை தன்னுடைய கட்சியில் இணைத்து இது போன்ற எதிர்கால விளைவுகள் ஏற்படும் என்று யூகிக்காமல் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பார்களா? இந்த தவிர அதை வேற யாருமே செய்ய மாட்டாங்க. அது செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு அதிமுக அனுபவிக்கும். எடப்பாடியார் செஞ்ச மிகப்பெரிய தப்பு லீமா ரோஸ்க்கு சீட்டு கொடுத்ததுதான். செய்த தவறுகளில் இன்றைய தேதிக்கு பிரதானம் படுத்தப்படுவது அது. சார் இன்னைக்கு லீமா ரோஸ் வந்து எடப்பாடியார் அணியில இல்ல சார், வேலுமணி அணியில இருக்காங்க சார். நீங்க நல்லா திருப்பி ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. அந்த அம்மா வந்து 20 வருஷ கட்சியில் இருந்தாங்களா? இல்ல சார். நீங்க வந்து 2 மாசம் ஆயிருக்குமா? அந்த அம்மாவை கட்சியில சேர்த்துனது யாருங்க? அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தது யாருங்க? ஏப்ரல் 7ஆம் தேதி என்னோட பேஸ்புக்ல போய் நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன். 13 லட்சம் அதிமுக தொண்டர்கள் அதை வரவேற்று இருப்பாங்க. அப்ப அந்த அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிற உணர்வு ஏன் எடப்பாடிக்கு இல்ல? என்ன வாங்கிட்டு போட்டாரு? அவங்களுக்குள்ள என்ன டீலு? இதுக்கு விடை தெரிந்தால் மிச்சம் எல்லா பிரச்சனைக்கும் விடை தெரிஞ்சிடும். சார் மருமகன் ஆளுங்கட்சி, மாமியார வந்து அதிமுக மங்காத்தாவா சார் இது உள்ளே கொடுத்தாருன்னு கேக்குற. அப்ப திட்டமிட்டு அதிமுகவை பிளக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உள்ள வர்றாங்க இல்லையா? அப்ப இந்த இப்ப உங்களுக்கு தோணுது இல்லையா?
நீங்க ஒரு அறிவாளி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏமா மருமகன் ஆளுங்கட்சி, மாமியார் எங்க கட்சிக்கு எதுக்குமா வர்ற, போமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்கணும்ல. ஏன் அனுப்பல? ஏன் அனுப்பல? சோ இதுல வந்து அவருடைய மருமகனுடைய ஹேண்டுல இருக்கா சார்? ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாரும் போய் கட்சியில சேர்றாங்க, சொல்லி வச்சுட்டு தான் செய்யறாங்களா? நீங்க அவங்க தான் ஆபரேட் பண்றாங்க, மாமியார் மருமகன் தான் ஆபரேட் பண்றாங்க. ஓகே, அவங்களும் வந்துருவாங்களா? இவ்வளவு வேணாப்பா, இப்ப இவ்வளவு நடந்தது இல்ல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள லீமா ரோஸ கட்சி விட்டு நீக்க சொல்லியிருந்தால, ஏன் நீக்க மாட்டேங்கிறாரு? நீக்க மாட்டாரா? இதுவரைக்கும் நீக்கலையே. அவரு தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. கோமால இருக்காரா, நல்ல நிலையில் இருக்காரா தெரியுமில்ல. நாட்டுல என்ன நடக்குதுன்னு நீ பதறி போய் என்கிட்ட கேக்குற, நான் கோவப்பட்டு உங்ககிட்ட பேசுறேன்ல. அவருக்கு கிள்ளினா உணர்வு இருக்குல்ல. நிச்சயமா இருக்கும். அப்ப இதுக்கு யாரு காரணம்? அந்த லீமா ரோஸ முதல்ல நீக்குங்கப்பா அப்படின்னு ஏன் அவர் அந்த முடிவு எடுக்கல? என்ன காரணம்? சோ இந்த தமிழ் இப்போ அதிமுக நடக்கக்கூடிய இந்த கலைவர்களுக்கு மிக முக்கியமான சூத்திரதாரி லீமா ரோஸ் தான். முழுமையான குற்றவாளி லீமா ரோஸ். அதற்கு உடந்தையாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. வேலுமணியும் சேர்த்துக்கலாமா சார்? சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் யார வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகே சார். சார் அப்படியே தாவேக்கால கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்து அணிவகுக்க போறாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா தமிழ்நாட்டை ஆளுவதானா சார்? இல்ல, அதாவது தமிழ்நாடு அரசியலை தீர்மானிப்பது லாட்டரி கும்பல் தானா? ஆமா, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா காலையில பேசினது பாருங்க தொலைக்காட்சிகள்ல. தாவேக்கா என்பது புதிய அதிமுக. ஓகே, தாவேக்கா என்பது புதிய அதிமுக. அதிமுக தொண்டர்களின் ஆதரவோடு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு காலையில தொலைக்காட்சிகள்ல வந்தது. சரி. அவருடைய மாமியார் அதிமுக. ஓகே, அதுக்கு சீட்டு கொடுத்தவர் எடப்பாடி. சோ சொல்லி வச்சுக்கலாம். புரியுது? அப்ப லிங்க் புரியுதா உங்களுக்கு? என்னுடைய சந்தேகம் எல்லாம் ஒட்டு மொத்தமா இவர் என்ன செலவு செஞ்சாரோ அதை அங்க வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப கட்சியை நீ எடுத்துக்கமா நீ அப்படின்னு பேக்கரி டீல், ஏதோ ஒரு பேக்கரி டீல் நடந்திருக்குல்ல. கணபதி ஐயர் பேக்கரி, கணபதி ஐயர் பேக்கரி மாதிரி எடப்பாடி கவுண்டர் பேக்கரி டீல் ஒன்று நடந்திருக்கு. ஓகே சார், அதிமுக எதிர்காலம் என்ன சார்? எப்படி போக வாய்ப்பு இருக்கு? வரிசையா வந்து தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்பவர் தலைமை பொறுப்புல இருந்து அவரா விலகணும், இல்லைன்னா விலக்கப்படணும். அப்படி விலக்கப்படுகிற பொழுது அதிமுகவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கும். சார், ஒண்ணு விலகணுங்கிறீங்க, ஒண்ணு விலக்கப்படணுங்கிறீங்க. விலக்கப்பட நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் ஓகே சார். நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவுக்கு எந்த நல்லதும் நடக்காது. ஓகே சார். சார், அதிமுக தலைமை பொறுப்புல இருந்து அவர் விலகுவார்னு எனக்கு நம்பிக்கையில. விலக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவருக்கு எதிரான கோஷ்டி கொஞ்சம் பலமா இருக்காங்க. வேலுமணி, சிவிஎஸ் தான் பலமா இருக்காங்க. அப்படி விலக்கி வைத்தா வேலுமணி, சிவி அல்ல, அதிமுக தொண்டர்கள் எதிராக இருக்கிறாங்க. வேலுமணி, சிவி இவருடைய கூட்டாளிகள் தான். இன்னைக்கு இரண்டு போட்டது மாதிரி வந்து நடிக்கிறாங்க. அவர்களும் இவர்களது கூட்டாளிகள் தான். அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இவர் தலைமைக்கு தகுதியற்றவர் என்று நினைக்கிறாங்க. யார் சார் வரணும்? தொண்டர்கள் தீர்மானிப்பாங்க. அது இன்றைய கேள்வி அல்ல. இவர் விலகணும். இன்றைய சூழல்ல அதிமுக தாவேக்காவில் கரைந்து விட்டு நாம எடுத்துக்கலாமா சார்? பவருக்காக அதிமுக எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? பணத்துக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யப்பட வைக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு சார் டீலிங்க? கேளுங்க, எடப்பாடி கேளுங்க, அவரு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். அவர் 300 வாங்கிட்டாராம். எடப்பாடி 300 வாங்கி இருக்காரு சீட்டு கொடுக்கறதுக்கு. இவங்க 30. ஆமா, லீமா ரோஸ்க்கு 300 கோடியா சார்? நீங்க ரோஸ விடவே மாட்டேங்கிறீங்க. 300 வாங்கிட்டு சீட்டு கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாம் 30 கொடுத்திருக்காங்க. சோ தாவேக்காவுக்கு போன எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் 30 கோடியா? 30 சீட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு 300. ஓகே சார். சார், நல்ல டீலா இருக்கு சார் உண்மையாலுமே. ஆமா, அதான் சொன்னேன். கணபதி ஐயர் பேக்கரி டீல் மாதிரி எடப்பாடி கவுண்டரோட கட்சி டீல். கட்சி காணாம போயிடுச்சு சார் அதிமுக. அதான் சொல்றேன், அது எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்குறியால் ஏற்பட்ட ஒரு நிலை. தகுதியற்ற தலைவரால் ஏற்பட்ட ஒரு நிலை. அதிமுக மீண்டெழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார் இந்த சூழல்ல? எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தப்படுகிற பொழுது தன் முழு வலிமையை பெற்று அதிமுக மீண்டு எழும். சரிங்க சார், எடப்பாடி அப்புறப்படுத்தப்படணுங்கிறீங்க. அந்த இடத்துக்கு யாரு வரணும்? யார் வரணுங்கிறது தொண்டர்கள் முடிவு செய்வாங்கப்பா. பல வருஷமா சசிகலாவா? இல்ல சார், சசிகலாவான்னு கேக்குறேன். அது எல்லாரும் இவர் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லட்டும், வேறு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு சொல்லட்டும்.
அதிமுக தொண்டர்கள் அடுத்த தலைவரை அடையாளம் காட்டுவாங்க. சார் எடப்பாடியார் பொதுச்செயலாளராக வந்த பிறகு கேசிபி சார் எடப்பாடியார் அந்த பதவிக்கு தகுதியற்றன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த பதவிக்கு யார் தகுதியானவர் கேசிபி சார் சொல்லவே மாட்டேங்கிறாரு. 5 வருஷமா சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது அண்ணன் காலி ஆகட்டும்பா, தின்ன காலி ஆகட்டும், அப்புறம் அடுத்த ஆள் யாருங்கிறது சொல்லுவாங்க. அண்ணன் காலி ஆயிடுவார்னு உறுதியா இருக்கீங்களா சார்? அவரு அந்த நான் வந்து அவரு அண்ணன் காலி ஆகலைன்னா தின்ன காலி ஆயிடும், அதிமுக தின்ன காலி ஆயிடும். ஓகே. சோ அதிமுகவுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்துகிற பொழுது நீங்க 100 முறை திருப்பி கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கு. ஓகே சார். வரக்கூடிய காலம் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? வரிசையா ஒரு 7 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருண்ட காலமாக இருக்கும், அதிமுக எதிர்காலம் இல்லாம இருக்கும். சரி, மீண்டும் பொற்காலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, நம்புறீங்க? அந்த நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தப்படுகிற பொழுது இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக நடந்துட்டு இருக்கிற பல கலைகளை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. லாட்டரி குடும்பம் தான் தமிழ்நாடு அரசியல தீர்மானிச்சுட்டு இருக்கு. எம்எல்ஏக்களுக்கு வந்து 30 கோடி, எடப்பாடிக்கு 300 கோடின்னு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க. சோ அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அவருடைய தலைமை பதவியில இருந்து விலகினாதான் ஏன் இதுவரை நீக்கவில்லைன்னு கேளுங்க. லீமா ரோஸை நீக்குவதற்கு ஏன் எடப்பாடி செய்யல இது வரைக்கும்? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப வெளிப்படையா உடைச்சு பேசியிருக்கீங்க சார். நிச்சயமா சென்னை நீங்க வந்து கூடிய சீக்கிரம் வருவீங்க. நம்ம நேரடியாவே ஒரு பேட்டி வந்து ரொம்ப விரிவாவே பேசலாம் சார். சோ இணைய வழியாக வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கேசிபி சார்.